வாழ்க்கையின் காத்திருப்பின் காலங்களில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். இந்த காத்திருப்பின் காலங்கள் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய பொறுமையையும் சோதிக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, நம்முடைய முற்பிதாக்கள் வாக்கு தத்தங்களை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள்? விசுவாசத்தோடும் பொறுமையோடும். இந்த காலத்துல நம்ம விசுவாசத்தை பற்றி அதிகமாய் பேசுகிறோம், ஆனால் பொறுமையை விட்டு விடுகிறோம். விசுவாசம் இருந்தால் உடனே பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை, எல்லா நேரத்துல உடனே பெற்றுக்கொள்வதில்லை. சில நேரத்துல தேவன் பல நாட்களை பிறகு, பல மாதங்களை பிறகு, சில நேரத்தில் சில ஆண்டுகளை பிறகு கொடுக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தோடு நான் பொறுமையாகவும் இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறோம்.